ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. இது வந்து டேட்டா ஹேண்ட்லிங் பேஸ் பண்ணி தான் வச்சுக்கோங்க. டேட்டா ஹேண்ட்லிங் இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம வந்து ஒர்க் பண்றதுக்கு என்னென்ன வந்து தேவை, வெறும் வந்து நம்மளுக்கு எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு வந்து சொன்னா மட்டும் பார்த்தோம். அப்போ அதுக்கு எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு சில டேட்டா தெரிஞ்சுச்சுன்னா தான் அதை பேஸ் பண்ணி என்னால வந்து ஒர்க் பண்ண முடியும். அப்போ வேர் ஹேவ் வி சீன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, we have seen the use of statistics in our textbooks and newspaper as well as on TV. The following clips are some of the examples. இது வந்து பை சார்ட், ஓகேவா, ரைட்? ஏர்ல இருக்கிற அந்த கேஸோட கண்டென்ட், ஓகேவா, ரைட்? The presence of different gases in air is shown in this diagram. இதே மாதிரி இது வந்து டோட்டல் ரெயின்ஃபால், ஓகேவா, இது வந்து பார் கிராஃப் அப்படின்ட்டு வந்து சொல்லுவோம். டோட்டல் ரெயின்ஃபால் ஒவ்வொரு இயரும் எவ்வளவு ரெயின்ஃபால் வந்து வந்திருக்கு அப்படின்ட்டு, ரைட்? ரெயின்ஃபால் ஃபார் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் இஸ் ஷோன் ஹியர். இப்போ இதே மாதிரி திஸ் ஒன், இப்போ இதுல வந்து இதுவும் இருக்கு, பார் கிராஃபும் இருக்கு, ஃப்ரீக்வன்சி பாலிகனும் போட்டிருக்காங்க, ஓகே, ரைட்? இப்போ இதுல வந்து மல்டிபிள் பார் கிராஃபும் இருக்கு, அப்புறம் ஃப்ரீக்வன்சி பாலிகனும் வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் பார்ட் ஆமா, ஓகே. ஃப்ரீக்வன்சிஸ் இப்போ எக்ஸாம்பிள் வந்து வீட், ரைஸ் ரெண்டும் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு வந்து விளையுது அப்படின்றது ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு இயரும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. அப்போ அதுதான் அதுக்கு பேஸ் பண்ணி வந்து எடுக்கலாம், ரைட்? அப்போ growth of crops is shown in this diagram. paddy, cotton, wheat, coconut, அப்புறம் மெய்ஸ் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத வந்து பிக்டோரியலா வந்து ரெப்ரசன்ட். அப்போ வாட் இஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ரைட்? ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல என்ன இருக்கு? கலெக்ஷன், தென் பிரசன்டேஷன், தென் அனாலிசிஸ், தென் கன்க்ளூஷன். இப்போ டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்து கலெக்ட் பண்ணுமா, கலெக்ட் பண்ணிட்டு அதை நம்மளுக்கு ஏத்த மாதிரி வந்து செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அனலைஸ் பண்ணும், எது சரி எது தப்பு, எதெல்லாம் சரி பண்ணும், எதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணும். இல்ல இல்ல, இப்போ இதெல்லாம் இருக்கு, இதை பத்தி ஒண்ணுன்னா நம்ம பார்க்க போறோம், ஓகேவா, ரைட்? இப்போ give 5 example of data that you can collect from your day to day life. நீ ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லு பார்ப்போம் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு. அது வந்து எத்தனை ஸ்கோர் அடிச்சிருக்காங்க, ஓகே, அத வந்து ஒரு பிளேயர், 2 பிளேயர் இருப்பாங்க சார், 2 பிளேயர்ல வந்து ஒரு செஞ்சுரி வச்சிருக்கானா அவர் செஞ்சுரி வச்சிருக்கானான்னு பார்க்கணும். அதான் ஓகே. 5 எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க, இப்போ ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன். 5 எக்ஸாம்பிள் சார். இப்போ வந்து விராட் கோலி வந்து ஒரு 92 வச்சிருக்காரு, ரோஹித் சர்மா 88, சுப்மன் கில் வந்து ஒரு 52, ஹர்திக் பாண்டியா வந்து 20 ரன்ஸ், கேஎல் ராகுல் ஒரு 10 ரன் வச்சுக்கோங்க. அது மாதிரி இன்னொன்னு வந்து அந்த மொத்தம் அந்த டார்கெட்டோட இப்போ வந்து இப்போ அவங்க அடிச்சாங்க அந்த ரன்ஸ் மொத்தம் இப்போ வந்து 240 or 150 ரன்ஸ், இவ்வளவுதான். இந்த கணக்குல வந்து இவங்க எவ்வளவு அடிச்சிருக்காங்க இவங்க எவ்வளவு அடிச்சிருக்காங்க அந்த கிராஃப் போட்டுப்பாங்க. ஓகே, ரைட்? அப்போ இது மாதிரி எக்கச்சக்க எக்ஸாம்பிள் சொல்லிட்டே போலாம். லைக் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், கிளாஸ்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஃபேமிலி மெம்பர்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட வீட்டுல வந்து எத்தனை ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு கேட்கலாம், எவ்வளவு ஃபேன் வந்து ஸ்கூல்ல இருக்கு அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் எலக்ட்ரிசிட்டி பில் ஆஃப் யுவர் ஹவுஸ், ஒவ்வொரு இதுலயும் வந்து எவ்வளவு வந்து வீட்டுல வந்து கடைசி 2 வருஷத்துல எலக்ட்ரிசிட்டி பில்லாம் எடுத்துட்டு எவ்வளவு வந்து எலக்ட்ரிசிட்டி பில் வந்திருக்கு, எந்த மாசம்லாம் அதிகமா வந்திருக்கு, எந்த மாசம்லாம் கம்மியா வந்திருக்கு. அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் அப்டைன் ஃப்ரம் டெலிவிஷன் ஆர் நியூஸ் பேப்பர். இப்போ வந்து பிஜேபி வந்து பிஜேபியும் காங்கிரஸ், பிஜேபி வந்து மொத்த நார்த்ல மொத்தம் நிறைய இந்த உத்தரப்பிரதேஷ், பீகார், மகாராஷ்டிரா, டெல்லி, இது மாதிரி நிறைய, சவுத் இந்தியால வந்து ஆந்திரா, இதோட
சேர்த்து காமிக்கிறது வந்து டோட்டல் இந்தியான்னு ஒன்று இருக்கும் சார். அதை டோட்டல் இந்தியா வச்சு அதை கணக்கு போட்டு கிராஃப் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரிதான் இது பார்க்கலாம். சரியா? அதே மாதிரி லிட்ரஸி ரேட் ஃபிகர்ஸ் அப்டைன் ஃப்ரம் எஜுகேஷன் சர்வே. எவ்வளவு பேர் வந்து படிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு பர்சன்டேஜ், எந்த அந்த மாநிலத்துல வந்து அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இது வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கோம். இப்போ வீட்டுல வந்து எவ்வளவு வந்து ஃபுட் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது, வாட்டர் வந்து எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, கரண்ட் பில் வந்து எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆகுது, இது மாதிரி வந்து ஒரு பெட்ரோல் ஒரு மாசத்துக்கு வந்து எவ்வளவு பெட்ரோல் யூஸ் பண்றது, அப்புறம் அதே மாதிரி வந்து காலைல எத்தனை மணிக்கு டெய்லி எழுந்திரிக்கிறது, இந்த மாதிரி வந்து எவ்வளவு டேட்டா வேணா வந்து எல்லாமே டேட்டா வந்து பண்ணும். ஃபர்ஸ்ட் பிரைமரி டேட்டா. When the information is collected by the investigator himself with a definite objective in his mind. இப்போ ஒரு டேட்டாவை வந்து நீயே ஒரு பர்சனே வந்து இன்வெஸ்டிகேட்டர் டைரக்டா கலெக்ட் பண்றாங்க டேட்டா, அப்போ வந்து அதுக்கு பேரு பிரைமரி டேட்டா. நீ டேட்டா கலெக்ட் பண்ற. இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10 நிமிஷம் இங்க வந்து வெளில போய் நிக்க சொல்லிட்டு எத்தனை வந்து வண்டி வருது, எத்தனை சைக்கிள், எத்தனை வந்து டூ வீலர் போகுது, எத்தனை சைக்கிள் போகுது, எத்தனை ஆட்டோ போகுது, எத்தனை கார் போகுதுன்னு 10 நிமிஷத்துல பார்க்க சொல்றேன்னு டெய்லியும் இந்த டைமுக்கு எவ்வளவு போகுது அப்படின்னு அவனு பார்க்க சொல்றான் அப்படின்னா, அப்ப நீ வந்து கவுண்ட் பண்ணிட்டே வரணும். அது வந்து டேட்டா கலெக்ஷனையே டைரக்டா உட்காந்து கலெக்ட் பண்ற. ஓகே இத்தனை போகும். இல்ல போய் நின்றுட்டு இங்க எதிர்க்க நின்றுட்டு எத்தனை இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் கிராசிங், 10 நிமிஷத்துக்கு நம்பர் ஆஃப் பீப்புள் கிராசிங், நம்பர் ஆஃப் டூ வீலர்ஸ், நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ், நம்பர் ஆஃப் ஆட்டோ, நம்பர் ஆஃப் கார்ஸ் அப்படின்ட்டு நம்மள பாக்குறது. அங்க ஒருத்தங்க இங்க ஒருத்தங்களா நிக்கணும் இல்ல, நீயா வந்து நீயா டேட்டா கலெக்ஷன் பண்றது, அதுதான் வந்து பிரைமரி டேட்டா அப்படின்றது சொல்லுவோம். ஓகே. செகண்டரி டேட்டா, when the information is gathered from the source which already had the information stored. ஓகேவா? இப்ப அந்த எலெக்ஷன் ரிசல்ட் சொல்றோம்ல, நீ சொன்னல அந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஆல்ரெடி கேதர் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து நெட்ல இருந்து அது மாதிரி டேட்டா எடுக்கிறோம். அதே மாதிரி எஜுகேஷனல் சர்வே போட்டிருக்காங்களா, லிட்ரஸி ஆல்ரெடி டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நெட்ல இருந்து அதை வந்து நம்ம கலெக்ட் பண்ணி எடுக்கிறோம். அப்ப இது வந்து செகண்டரி டேட்டா. நீ டைரக்டா வந்து ஒரு விஷயத்த பண்ற அப்படின்னா அது பிரைமரி டேட்டா. அதுவே வந்து இன்னொரு இடத்துல இருந்து நான் வந்து கலெக்ட் பண்றேன் அப்படின்னா அது செகண்டரி டேட்டா. என்கிட்ட கலெக்ட் பண்றவங்க செகண்டரி டேட்டா. உன்கிட்ட கலெக்ட் பண்றவங்க இல்ல, நீ வந்து இன்டர்நெட்ல இருந்து ஒரு டேட்டா கலெக்ட் பண்ற. நீ தான் பிரைமரி பர்சன், இன்வெஸ்டிகேட்டர். நீயா வந்து ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணால, நீயா வந்து டேட்டா கலெக்ட் பண்ற, அது பிரைமரி டேட்டா. இப்போ இன்டர்நெட்ல இருந்து அது மாதிரி ஏதாவது டேட்டா எடுக்கிற அப்படின்னா அது செகண்டரி டேட்டா. இன்டர்நெட்ல இருந்து எடுக்கிறது செகண்டரி. இன்டர்நெட், நியூஸ் சேனல், இப்போ டெய்லி நியூஸ் வந்து பாக்குறேன்னு வச்சுக்கோயே, எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கு அப்படின்ட்டு வந்து நோட் பண்ண சொல்றோம். ஓகே. இல்லைன்னா கோல்டு ரேட் எவ்வளவு இருக்கு நியூஸ் பார்த்து வந்து டெய்லியும் கோல்டு ரேட் மட்டும் வந்து நோட் பண்ணி சொல்லு அப்படின்னு சொல்றோம். அப்போ வந்து இது வந்து அங்க நியூஸ்ல இருந்து ஆட்டோமேட்டிக்கா நீ வந்து கலெக்ட் பண்ற, அது செகண்டரி டேட்டா. நீயே போயிட்டு வந்து நின்று வந்து பார்த்து கலெக்ட் பண்றது வந்து பிரைமரி டேட்டா. ஓகேவா? ரைட். அப்போ கிளாஸிஃபை தி டேட்டா இன் கொஸ்டின் 1. இந்த இதுல இருக்கிற டேட்டா வந்து பிரைமரி ஆர் செகண்டரியா? கலெக்ட் பண்றது வந்து பிரைமரி டேட்டா. இன்டர்நெட்ல இருந்து கலெக்ட் பண்றது வந்து செகண்டரி டேட்டா. இன்டர்நெட், புக், நியூஸ் பேப்பர், டிவி, இது மாதிரி இதுல இருந்து கலெக்ட் பண்றதுதான் செகண்டரி டேட்டா. ஓகேவா? இப்போ ஈரோட்ல வந்து தேர்தல் வந்து திருப்பி வந்து ஒரு இடைத்தேர்தல் நடந்துச்சு, அந்த எம்எல்ஏ இறந்துட்டாங்கன்ட்டு. இப்போ அதுல யாரு வின் பண்ணா, எவ்வளவு ஓட்டு அப்படின்னு நான் கேட்கறேன் அப்படின்னா அதை இன்டர்நெட்ல இருந்து எடுத்து வந்து சொல்றேன்னா செகண்டரி டேட்டா. ஓகேவா? ரைட். இப்போ உங்ககிட்ட நீயே வந்து போயிட்டு வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்து எத்தனை வந்து சாமி இங்க இருக்கு அப்படின்ட்டு, எத்தனை சாமி இங்க இருக்கு, அப்புறம் வந்து எவ்வளவு பக்தர்கள் இந்த டைமுக்கு வராங்கன்ட்டு ஒரு 10 நிமிஷத்துல வந்து கேட்டு வந்து நோட் பண்ண சொல்றோம்ல, அப்போ அது வந்து பிரைமரி டேட்டா. ஓகே. இப்ப மேல இருக்கிற எக்ஸாம்பிள்ல எது பிரைமரி எது செகண்டரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் நீ டைரக்டா கலெக்ட் பண்ற. அப்புறம் நம்பர் ஆஃப் ஃபேன்ஸ் இன் ஸ்கூலும் டைரக்டா கலெக்ட் பண்ற. எலக்ட்ரிக் பில் ஆஃப் யுவர் ஹவுஸும் வந்து நீயா வந்து எடுத்து வந்து பாக்குற. அப்ப இது எல்லாமே பிரைமரி டேட்டா. ஓகேவா? ரைட். அதுவே செகண்டரி டேட்டா, எலெக்ஷன் ரிசல்ட் அப்டைன் ஃப்ரம் டெலிவிஷன் ஆர் நியூஸ் பேப்பர் வந்து செகண்டரி டேட்டா. அதே மாதிரி லிட்ரஸி ரேட் வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுக்கிற, அதுவும் வந்து செகண்டரி டேட்டா. ஓகேவா? பிரைமரி டேட்டானா
நீயா போயிட்டு வந்து ஒரு இன்வெஸ்டிகேட்டர் டைரக்டா போயிட்டு வந்து கலெக்ட் பண்றாங்கன்னா அது பிரைமரி டேட்டா. அதுவே வந்து இன்னொரு சோர்ஸ்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அது செகண்டரி டேட்டா. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் பிரசன்டேஷன்ஸ். பிரசன்டேஷன்ஸ்ல நியூமரிக்கல் பிரசன்டேஷன் இருக்கு, கிராஃபிக்கல் பிரசன்டேஷன் இருக்கு, டயக்ராமேட்டிக் பிரசன்டேஷன்ஸ். நியூமரிக்கல் arranging data in ascending or descending order, ungrouped frequency distribution table. Okay, for example இது வந்து age in years, இப்போ 12 year 13 year 14 year 15 year 16 year 12 year எத்தனை பேர் இருக்காங்க, frequency. ஓகேவா? ஓகேவா? discrete frequency ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். 12ல எத்தனை பேர் இருக்காங்க, 13ல எத்தனை பேர் இருக்காங்க, 14ல எத்தனை பேர், 15ல எத்தனை, 16ல எத்தனை, இது frequency. ஓகேவா? ரைட்டா? ரைட். இப்போ group frequency இது ungrouped frequency. group frequency 1ல இருந்து 10 வரைக்கும் எவ்வளவு பேரு, 11ல இருந்து 20. அப்போ இந்த ரேஞ்சுக்குள்ள, ஓகேவா, இதுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது வந்து frequency பாத்தீங்கன்னா வெறும் ஏஜ் மட்டும் இருக்கும். ஆமா. இப்போ வந்து group frequency-னா ஏஜ் இன் இயர்ஸ். ஓகேவா? ஏஜ் இன் இயர்ஸ் அப்புறம் frequency. சரியா? ரைட். நெக்ஸ்ட் இப்ப பாரு, இதுலயே குரூப்லயே 2 இருக்கு. 1 to 10 இருக்கா, இங்க 11 to 20 இருக்கு, 21 to 30 இருக்கு, 31 to 40 இருக்கு, 41 to 50 இருக்கு. இங்க 0 to 10, 10 to 20. 11 பேர் இருப்பாங்க. இல்ல இல்ல அப்படி இல்ல. இது வந்து அந்த frequency அந்த குரூப்லயே வந்து 2 வகை இருக்கு. கண்டினியூஸ்னு ஒண்ணு இருக்கு, டிஸ்கண்டினியூஸ்னு ஒண்ணு. இது வந்து கண்டினியூஸ். இத பத்தி பார்ப்போம். இதெல்லாம் உன்னோட முக்கியமான क्वेश्चंस இந்த போர்ஷன்ல இருக்குது. ஓகேவா? ரைட். இப்போ 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50. இது மாதிரி frequencies இருக்கு. ஓகேவா? அப்புறம் இத பத்தி நம்ம தெளிவா பார்ப்போம் ஒன்னொன்னது பத்தியும். ஓகேவா? அப்புறம் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ல ஹிஸ்டோகிராம். ஓகேவா? ஹிஸ்டோகிராம் இருக்கு. தென் frequency polygon இருக்கு. ஓகேவா? frequency polygon, histogram plus frequency polygon உனக்கு ஒரு क्वेश्चन. ஓகேவா? வெறும் frequency polygon போடலாம், இல்ல histogram plus frequency polygon போடலாம். ஓகேவா? ரைட். அப்புறம் டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல பார் டயக்ராம் இருக்கு. ஓகேவா? அப்புறம் பை இருக்கு. ஓகே, பை சார்ட் இருக்கு. இன்டராக்ஷன். In a daily life, we come across some situation like finding lengths, areas, and volumes of the objects in consideration. Numerical representation. Arranging the data in ascending or descending order, in which we have to remember one very important term, range of data. Arranging the data in ascending or descending order. Ascending na சின்னதுல இருந்து பெருசு, பெருசுல இருந்து சின்னது. ஓகேவா? ரைட். ரேஞ்ச் ஆஃப் டேட்டா. range of data equal to என்னன்னா maximum value minus minimum value. இப்போ லாஸ்ட் எக்ஸாம்ல எந்த சப்ஜெக்ட்ல இருக்கிறதுலே அதிகமா வாங்கணும்? ஓகே, எவ்வளவு? 92. எதுல ரொம்ப மினிமமா கம்மியா வாங்கினேன்? தமிழ். அதுல எவ்வளவு? 34. அப்போ மேக்ஸிமம் 92 மைனஸ் 34, அதான் உன்னோட ரேஞ்ச். இதுக்குள்ளதான் உன்னோட ஸ்கோர் வந்து இருக்கு. ஓகேவா? ரைட். அப்போ அன்குரூப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். ஓகேவா? இப்போ இதுல இந்த அன்குரூப் டேட்டாவை வந்து என்ன பண்ணுவாங்க, 13, 12 இது மாதிரி ஏஜ் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்ட இப்ப நின்று வந்து நீ ஏஜ் வந்து கலெக்ட் பண்ற எல்லார்கிட்டையும். அப்ப 13, 12, 13, 12, அப்புறம் 14 வருது, 12, 13 இது மாதிரி வருது. In this method, we have to prepare a table having 3 columns. 3 columnல table வந்து prepare பண்ணணும். In the first column, we write the heading regarding the data. முதல்ல age in years. In the second column, heading is tally marks. Third column, இப்ப tally marks, in a tally marks column, we put sticks like this. Every 5th stick வந்து cross. ஓகேவா? Right? These sticks represent the number of times the data item occurs in the list. Third column is the frequency. Tally எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு வந்து கவுண்ட் பண்றது. ஓகே, அப்ப frequency.
Frequency is number of tally marks we put. Upper in the first column, we write all the numbers in the data starting from the smallest to the biggest ones only. Okay, smallest இதுல என்னது 12. ஓகேவா 12. அதுக்கு அடுத்து 13, அப்புறம் மேக்ஸிமம் வந்து 14. எத்தனை இருக்கோ அத்தனை டேட்டா போட்டுணும். அப்போ ஃபர்ஸ்ட் let us draw tally marks for the given data. 13. அப்போ 13ல ஒரு மார்க். அந்த இடத்துல கை அங்க இருக்கணும். ஏதாவது ஒண்ணு விட்டோம்னா கூட வந்து நம்மளுக்கு ஆன்சர் டோட்டா தப்பா போயிடும். ஓகேவா 12. ஓகே 12ல ஒண்ணு. 13. 13ல ஒண்ணு. 12. 12ல ஒண்ணு. 13 3. 12 3. 14 1. ஓகே 12. 14 2. 12 5 கிராஸ். ஓகேவா 13 திருப்பி 4. 12 ஆறாவது. 13 கிராஸ் அஞ்சாவது. 12 ஏழாவது. 14 3. 13 1. ஓகேவா அப்போ இப்ப நெக்ஸ்ட் இது முடிச்சிட்டோமா? இது frequency மொத்தம் 8 plus 5 plus 2 7 6 3. ஓகேவா அப்ப டோட்டல் 16. மொத்தம் எல்லாத்தையும் ஆட் பண்ணா 16 டேட்டா கலெக்ட் பண்ணதை நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேவா ரைட். இப்ப இதே மாதிரி a blood group of 30 students of class 8 are recorded as follows. A B O A B இது மாதிரி வந்து 30 பேருக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த டேட்டாவை நான் என்ன பண்ண போறேன்? in this we sum, if we sum we have to prepare ungrouped frequency distribution table. அப்ப எப்பயும் போல வந்து 3 இது வந்து போடணுமா? டிஃபரெண்ட் blood groups என்னென்ன இருக்கு? A இருக்கு, B இருக்கு, O இருக்கு, AB இருக்கு. அப்ப 4 இருக்கு. ஓகேவா the difference are A B O and AB. ஓகே அப்போ frequency distribution வந்து எப்பயும் போல 3. முதல்ல இது வந்து particulars blood, இங்க blood group. ஓகேவா அடுத்து tally A B O AB. அடுத்து செகண்ட் காலம் tally marks. அடுத்து number of students. ஓகேவா இப்போ let us draw tally marks. அதே மாதிரி A B O எல்லாத்துக்கும் அப்படியே tally marks வந்து போட்டோம் அப்படின்னா ஒன்னும் மிஸ் பண்ண கூடாது. ஒண்ணு விட்டோம்னா கூட வந்து நம்மளுக்கு ஏதாவது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க எல்லாத்தையும் எண்ணி போட்டுடலாம் அப்படின்பாங்க. ஏதாவது ஒண்ணு மிஸ் பண்ணுவாங்க. ஓகேவா அப்படியே முதல்ல வந்து அஞ்சாவது வந்து ஸ்ட்ரைக். அப்போ 5 + 4 9 6 10 12 13. ஓகேவா ரைட் சரியா. இப்போ இதுல டிஸ்ட்ரிபியூஷன் போட்டோம். which is the most common and which is the rarest blood group among the students. இப்போ இதுல ஆமா இப்ப இதுல இருந்து இந்த டேபிள்ல எது வந்து மோஸ்ட் காமன் பிளட் குரூப் நினைக்கிறேன், எது ரேர்ன்னு நினைக்கிறேன்? O is the most common. 12 பேர் இருக்காங்க. எது ரேர்? ரேர்னா இருக்கிறதுல கம்மியா இருக்கிறது தான் ரேர். அப்ப அதுதான் ஆன்சர். கிளியர்லி மோஸ்ட் காமன் வந்து O, ரேரஸ்ட் வந்து AB. ஓகேவா ரைட். 3 coins were tossed 30 times. Each time the number of heads occurring was noted down as follows. ஓகேவா 3 coins are tossed. 3 coin toss பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி ஹெட்டே உழுவல, ஹெட் மட்டும் தான் கவனிக்கிறாங்க, ஹெட்டே உழுவல. செகண்ட் வாட்டி ஒரு ஹெட் 2 டெயில் உழுது, 2 ஹெட் 1 டெயில். அப்ப இது மாதிரி இதுல 3 ஹெட். இது வந்து 30க்கும் வந்து கொடுத்துட்டாங்க. இப்ப இதுக்கும் வந்து prepare the data. ஓகேவா ரைட். அன்குரூப். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அதுதான் நம்மளோட tally marks. ஓகேவா ரைட். அப்போ the minimum and maximum value is given 0 1 2 3. 4 வந்து இருக்கு. அப்போ 0 1 2 3. ஓகேவா tally marks 0க்கு 1, 1க்கு 1 2. இதே மாதிரி எல்லாத்துக்கும் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம போட்டுட்டே வந்து போகணும். ஓகேவா மொத்தமா 30 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா 0. இப்போ இதை முடிச்சிட்டோமா? frequency distribution table நம்ம கிரியேட் பண்ணணும். அப்ப இது 6, 5 + 1 6, இது 10, இது 9, இது 5. தெரியலையே சார். அது எதுக்கு 4 தான் போட்டுருக்கு.
இதுவா 4 கிராஸ் ஆச்சுன்னா 5ல ஒரு செட்ல அதுக்கு நான் 5th வந்து கிராஸ் பண்றோம் ஒரு செட்டு. இது 5 + 5 10 எப்படி சொன்னோம்? இது 5 + 1 6, 5 + 5 10, 5 + 4 9. ஓகேவா? ரைட். இப்போ லாஸ்டா இதெல்லாம் ஆட் பண்ணி போட்டோம்னா கரெக்டா 30 வரணும். சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ் பண்ணிருந்தோம்னா இந்த 30ல 29 அது மாதிரி தான் வந்து வரும். அப்ப திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து போட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஓகேவா? இப்ப இதே மாதிரி வேல்யூ ஆஃப் பை 3.14ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலா அது நிக்காம போயிட்டே இருக்கும். டெசிமல்ஸ் வந்து நிக்காம போயிட்டே இருக்கும். 50 டெசிமல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல மேக் அ frequency distribution of digits from 0 to 9. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கும். What are the most and the least frequently occurring digits னு question. அப்ப முதல்ல சொல்யூஷன் டேபிள் மேக் அ ungroup frequency. அப்ப digits தான் ஃபர்ஸ்ட், tally marks, frequency. அப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. அப்போ 1, 4 இந்த வேல்யூ அப்படியே அடிச்சுக்கிட்டே வருமா? அப்ப அடிச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு வந்து டோட்டலா டேட்டா ஒரு இதுவா என்னென்ன இருக்கோ அதை வந்து அடிச்சுட்டு அங்க டேலி மார்க்ஸ் போட்டுக்கிட்டே வரணும். ஓகேவா? இதுல மிஸ் ஆகும் நிறைய, அதனால வந்து ரொம்ப பொறுமையா போகும். இப்ப இது வந்து எல்லாமே போட்டாச்சா? அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி இதுல 2 தான் இருக்கு. 1ல 5 இருக்கு, 2லயும் 5 இருக்கு, 3ல 5 + 3 8 இருக்கு, 4ல 4 தான் இருக்கு, 5ல 5 இருக்கு, 6லயும் 4 தான் இருக்கு, 7லயும் வந்து 4 தான் இருக்கு, 8ல 5 இருக்கு, 9ல 5 + 3 8 இருக்கு. அப்ப டோட்டல் 50. ஓகேவா? ஓகேவா? என்ன கேள்வி இதுல என்ன கேட்டிருக்காங்க? ஃபர்ஸ்ட் வந்து frequency distribution போட சொல்லியாச்சு, போட்டாச்சு. ஓகேவா? இப்ப நம்மளோட கொஸ்டின் என்ன? நெக்ஸ்ட் வாட் ஆர் த மோஸ்ட் அண்ட் லீஸ்ட் frequently occurring digit? எது இருக்கிறதுல மோஸ்ட் frequently occurring digit? மோஸ்ட் frequently occurred கண்ணு மூடிட்டு சொல்ல முடியாது, பார்த்து சொல்ல முடியும். ரெண்டு எத்தனை இருக்கு? ரெண்டு எத்தனை வாட்டி வந்திருக்கு? 0 எத்தனை வாட்டி வந்திருக்கு? மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்ஸ்னா என்ன? ரொம்ப அதிகமா வந்தது தானே மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட். மோஸ்ட் சொல்றீங்களா? மோஸ்ட்னா இதுதான் சார், 3 and 9. ஓகேவா? இப்போ லீஸ்ட் முதல்ல क्वेश्चन என்னன்னு தெளிவா வந்து பாருங்க. ஓகேவா? வாட் ஆர் தி மோஸ்ட் அண்ட் தி லீஸ்ட் frequently occurring digit ரெண்டுமே சொல்லணும். மோஸ்ட் frequently occurring digit வந்து 3 and 9. least frequently occurring digit 2. Sorry, 0. 2 frequency. ஓகேவா? ஓகேவா? அப்ப most frequently occurring digits வந்து 3 and 9. least occurring is 0. ஓகேவா? group frequency distribution table இது ரொம்ப important. ஓகேவா? in this method we prepare a table with 3 columns. இதுலயும் 3 columns தான். ஓகேவா? in the first column the data is classified into small groups. Each group is called as a class. For example 0 to 10, 10 to 20. ஓகேவா? அப்புறம் 0 to 10, 10 to 20 இப்படியே வந்து இதெல்லாம் வந்து சொல்றோம்னா இததான் கிளாஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகேவா? கிளாஸ். அப்போ எக்ஸாம்பிள் வந்து கிளாஸ் மார்க்ஸ் அப்டைன்ட வந்து பிரிக்கிறாங்க. இந்த செகண்ட் காலம் எப்பயும் போல டேலி மார்க்ஸ், தேர்ட் காலம் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ரைட். இப்ப இதுல data of marks obtained by some student in maths are collected as follows. If we have to prepare group frequency table taking classes 0, 1 to 10, 11 to 20, 21 to 30. ஓகேவா? இப்ப இது மாதிரி டேலி மார்க்ஸ்ல வந்து போடுறோம். Every class has its own lower limit and its own upper limit. அப்போ இந்த 1, 11, 21 இதெல்லாம் லோவர் லிமிட். ஒரு கிளாஸ் 1 to 10 இருக்குன்னா
லோவர் லிமிட் 1, அப்பர் லிமிட் வந்து 10. ஓகேவா? லோவர் லிமிட். அடுத்தது வந்து அப்பர் லிமிட். ஓகேவா? 10, 20, 30 இது வந்து அப்பர் லிமிட். இப்போ நெக்ஸ்ட் இந்த 10 இருக்கு, இங்க 11 இருக்கு, இங்க 20 இருக்கு, 21 இருக்கு. ஓகேவா? கண்டினியூஸாவே இல்லை. ஓகேவா? ரைட்? நாட் சேம். ஓகேவா? The classes are called discontinuous class. இப்போ 1 to 10, 11 to 20, 21 to 30 இது மாதிரி வந்து இருக்குன்னா இதுக்கு பேரு discontinuous class. 1 to 10, 10 to 20, 20 to 30 அப்படின்னு இருக்குன்னா continuous class. ஓகேவா? அப்போ discontinuous classனா ஓகே ஆயிடுச்சா? இதுக்கு இன்னொரு பேர் வந்து இன்க்ளூசிவ்னு சொல்லுவாங்க. அதாவது இப்ப நம்மளுக்கு நிறைய நம்பர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ, 1, 2, 5, 10, 21, 22 அது மாதிரி இருக்குன்னா 10ன்ற நம்பர் இன்க்ளூசிவ் 1 to 10ல இன்க்ளூட் ஆகும். இன்க்ளூசிவ். இன்க்ளூசிவ். ஓகேவா? குரூப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள். இதுலயும் வந்து 3 மெத்தட்ஸ். ஃபர்ஸ்ட் காலம் டேட்டா, செகண்ட் காலம் டேலி, தேர்ட் காலம் ஃப்ரீக்வன்சி. இப்ப பார்த்தோம்னா 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40 இது கிளாஸ். ஓகேவா? ரைட்? அப்ப இது வந்து லோவர் லிமிட், இது வந்து அப்பர் லிமிட். சரியா? இப்போ 10, 10, 20, 20, 30, 30 சேமா இருக்கு. போன கிளாஸோட அப்பர் லிமிட்டும் நெக்ஸ்ட் கிளாஸோட லோவர் லிமிட்டும் சேமா இருக்குன்னா அது கண்டினியூஸ் கிளாஸ் தான். ஓகேவா? The classes are called continuous classes. ஓகேவா? ரைட்? இப்போ இதுல எப்பயும் போல டேலி, ஃப்ரீக்வன்சி. அது எப்படி சார் அந்த டேலி மார்க்ஸ் எப்படி சார் இருக்கு? இல்ல இது எக்ஸாம்பிளுக்கு அதை வந்து சொல்றோம். எக்ஸாம்பிளுக்கு அது சொல்றேன். உனக்கு அது வந்து இருக்கு. ஓகேவா? ரைட்? முதல்ல எக்ஸாம்பிளுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. அந்த அந்த கண்டினியூஸ் டிஸ்கண்டினியூஸ் கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ ஒரு ஃப்ரீக்வன்சி பாலிகன் போடணும்னாலும் ஹிஸ்டோகிராம் போடணும்னாலும் கண்டினியூஸா இருந்தா மட்டும்தான் உன்னால போட முடியும். டிஸ்கண்டினியூஸா இருந்தா உன்னால போட முடியாது. அதனால இது தெரியாததுனால ரிப்பீட்டடா இது வந்து தப்பு பண்ணுவாங்க. 1 மார்க் அது மாதிரி எல்லா இடத்துலயும் இது வந்து தப்பு நடக்கும். ஓகேவா? ரைட்? அதனாலதான் இதை திருப்பி திருப்பி சொல்றேன். And the classes are continuous, we follow law of excluding upper limit. அப்போ excluding அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டிஸ்கண்டினியூஸ் வந்து இன்க்ளூசிவ்னு பார்த்தோமா, இது எக்ஸ்க்ளூசிவ். அதாவது இப்ப 10ன்ற நம்பர் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வராது, செகண்ட் கிளாஸ்ல தான் வரும். நான் எக்ஸாம்பிள் வரப்ப வந்து அந்த சம் போடுறப்ப வந்து காட்டுறேன். ஃபார் கிளாஸ் 0 to 10, 10 is the upper limit. So tally max for 10 is recorded in the next class. இப்போ 0 to 10ல வந்து 10 வந்து அப்பர் லிமிட்டா இருக்கு. அப்ப 10ன்னு ஒரு நம்பர் வருதுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுல போட மாட்டோம், செகண்ட்ல தான் போடுவோம். ஓகேவா? எக்ஸ்க்ளூடிங். ஓகேவா? ரைட்? எக்ஸ்க்ளூடிங் அப்பர் லிமிட். சரியா? லோவர் லிமிட்ல தான் அதை சேர்க்கணும். எக்ஸாம்பிள் வரும், வரப்ப தெளிவா காட்டுறேன். ஓகேவா? For class 0 to 10, 10 is the upper limit. So tally marks 10 is recorded in the next 10 to 20ல தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். இப்போ distance in kilometer of 40 engineers from the resident to their workplace கொடுத்திருக்காங்க. ஓகேவா? are as follows: 5, 3, 10, 20 இது மாதிரி வந்து ஒர்க் பிளேஸ்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்காங்க அப்படின்றது கொடுத்திருக்காங்க. Construct a group frequency distribution table with class size 5 for data given above. Taking the first class interval as 0 to 5 வந்து மொத class interval எடுத்துக்கணுமா. 5 not included. Not included னா exclusive. Continuous class. அப்போ 0 to 5 னா அடுத்த class 5 to 10. ஓகேவா? 10 to 15. ஓகேவா? What main features do you observe from this tabular column representation? இப்ப இதுல இருந்து நீ என்னெல்லாம் வந்து நீ பாக்குறேன்ட்டு நீ தான் சொல்லணும். டேட்டா வந்து அந்த டேபிள் மூலமா நீ என்ன சொல்ற அப்படின்ட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் 0 to 5. 5 is not included in 0 to 5. அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்டினியூஸ் கிளாஸ் அப்படின்னு ஆயிடும். The classes are continuous. Since the size of all class is same.
சேம் சைஸ் அப்படின்றதுனால கிளாஸ் இன்டர்வல் எப்படி இருக்கும் 0 to 5, 5 to 10, 15 to 20, 10 to 15 இப்படியே போயிட்டே இருக்கும். மேக்சிமம் இதுல என்ன இருக்கு? மேக்சிமம் நம்பர் என்ன இருக்கு? ஒழுங்கா கவனி. இவ்வளவு 40 இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. 3ல பார்த்துட்டு வந்து டக்குன்னு 10 அப்படின்ட்டு இல்ல. இங்க 19 இருக்கு, 20 இருக்கு, 25 இருக்கு. எது இருக்கிறதுல பிக்கஸ்ட் நம்பர் நீ தான் சொல்லணும். 31 சார். இங்க 32 இருக்கு பாரு. அவசரப்படாத. அவசரப்பட்டா தப்பா தான் போச்சு. பாரு இந்த ரோ இப்படி போறேன்னு வச்சுக்கோயேன். 19 தான் பெருசு. 19ஓட பெருசா இருக்கா? இல்ல. 20 வந்து பெருசா இருக்கு. 20ஓட பெருசா இருக்கா? 25 இருக்கு. இதுல இல்ல. 32 இதுதான் பெருசா இருக்கு. 32ஓட பெருசா இல்ல. 32ஓட பெருசா இல்ல. 32 தான் மேக்ஸிமம். அப்ப 30 to 35 தான் லாஸ்ட். ஓகேவா? ரைட். அப்ப since the biggest number in the data is 32, the last class will be 30 to 35. அப்போ எப்பயும் போல டேட்டா போடுறோம்னா distance in kilometers, tally marks, frequency 0 to 5, 5 to 10, 10 to 15, 15 to 20, 25 to 30, 30 to 35. ஓகேவா? இப்போ முன்னாடி மாதிரியே tally 5 பாரு. 0 to 5ல வந்து எக்ஸ்க்ளூசிவ் சொல்லிட்டாங்கல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வரக்கூடாது, செகண்ட்ல தான் வரணும். இப்போ 5 எங்க வரணும்? இங்க வரணும். 3 0 to 5குள்ள டைரக்டா வந்துடும். ஓகேவா? 10 செகண்ட் கிளாஸ்ல வரக்கூடாது, 10 to 15ல தான் வரணும். ஓகேவா? 10 to 15ல தான் வரணும். 20 to 25ல தான் வரணும். 25 to 30ல தான் வரணும். அப்பர் லிமிட்ல இருக்கிறதுல வரக்கூடாது. அதுதான் எக்ஸ்க்ளூசிவ். தட் இஸ் நாட் இன்க்ளூடட்னு மீனிங். ஓகேவா? டிஸ்கண்டினியூஸா கண்டினியூஸா இருந்தாதான் இது. அடுத்து 11 ஆட்டோமேட்டிக்கா 10 to 15குள்ள வந்துடும். 13 10 to 15குள்ள வந்துடும். 7 5 to 10குள்ள வந்துடும். 12 10 to 15குள்ள வந்துடும். 31 30 to 35, 19 15 to 20, 10 திருப்பி 10 to 15குள்ள தான் வரணும். 10 12. இப்ப இதே மாதிரி எல்லா டேட்டாவும் நம்ம வந்து பொறுமையா ஒன்னொன்னா கொடுக்கணும். நீ ஒண்ணு மிஸ் பண்ணா கூட இப்ப 5 தூக்கி வந்து ஃபர்ஸ்ட்ல போட்டோம்னா உனக்கு தப்ப ஆன்சர். இப்ப இதை 5 செகண்ட் கிளாஸ் 5 to 10ல தான் வந்து வரணும். ஓகேவா? 5 to 10ல தான் வரணும். 12 ஓகே, 15 18. ஓகேவா? அப்ப அந்த 40 டேட்டாக்கும் நீ இது மாதிரி டேட்டா போடணும். ஓகேவா? போட்டுட்டு நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி 0 to 5 5. அந்த டோட்டல் 5 plus 5 10 plus 1 11. இது வந்து 10 plus 1 11. இது 5 plus 4 9. 1 1 2 40. இப்ப இந்த இதுல இருந்து பார்த்தா உனக்கு என்ன அப்சர்வ் பண்ண முடியுது? இந்த டேட்டால இருந்து உனக்கு என்ன வந்து புரியுது? சார் 0 to 5னா அந்த டேலி மார்க்குள்ள இல்லடா, அது கேட்கல. அது டேலி மார்க்ஸ்க்குள்ள அப்படின்ட்டுலாம் வந்து இல்ல, அதெல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இப்ப இந்த டேபிள்ல இருந்து நீ வந்து ஏதாவது அப்சர்வ் பண்ணணும். இப்ப எதுல இருந்து ரொம்ப அதிகமா இருக்கு? 5 to 10, 10 to 15. ஓகேவா? ஓகேவா? எது லோவா இருக்குன்னா 20 to 25, 25 to 30. அந்த லோவர் சொல்லாமா? மேக்சிமம் பீப்புள் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 4 இருக்குல்ல 20 கிலோமீட்டருக்குள்ள பார்த்தோம்னா 20 31 35 40ல 35 பீப்புள். ஓகேவா? 36 பீப்புள் வந்து 20 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்காங்க. 36 people வந்து அது 90% ஆஃப் பீப்புள். ஓகேவா? புரியுதா? 90% ஆஃப் பீப்புள். 0 to 10 கிலோமீட்டருக்குள்ள 16 பீப்புள் இருக்காங்க. 40% ஆஃப் இன்ஜினியர்ஸ் வந்து 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் இருக்காங்க. ஏதாவது அவசரம்னா டக்குன்னு அவங்கள கூப்பிட்டுக்கலாம். இவங்களை கூட்ட முடியாது. ரொம்ப தூரத்துல இருக்கிறவங்கள நம்மளால கூட்ட முடியாது. அப்போ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுறோம்னா இப்ப நம்ம சொன்னோம்ல கலெக்ஷன் ஆஃப் டேட்டா எடுத்துட்டோமா, ஃப்ரீக்வன்சி டேபிள் போட்டோமா, இதுல இருந்து அனலைஸ் பண்ணி கன்க்ளூஷன் இதுல இருந்து என்ன சொல்றேன்? அப்போ
மேக்சிமம் பீப்புள் வந்து இந்த ரேஞ்ச்குள்ளதான் இருக்கிறாங்க. 90% ஆஃப் பீப்புள் வந்து 20 கிலோமீட்டர்ஸ்குள்ளதான் இருக்காங்க. அதுல 40% ஆஃப் பீப்புள் வந்து 10 கிலோமீட்டருக்குள்ளே இருக்காங்க. ஓகேவா? புரியுதா? 16 20 27 கிட்டத்தட்ட 70% மேக்ஸிமம் சொல்லுவாங்க. எது மேக்ஸிமம்? 11 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள. 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளனா இது மூணுமே சேர்ந்ததா 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள. இது ஓகே எல்லாம் வந்து பார்க்கணும் நம்ம. அதுக்குதான் இதெல்லாம் சொல்றேன். இப்ப 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள அப்படின்னு கேக்குறோம்னா இந்த 9 11 11 5 இவங்க எல்லாம் 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள இருக்காங்க. மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ்னு கேக்குறோம்னா 1%. ஓகேவா? 4 பேர் வந்து மோர் தென் 20 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கிறாங்க. ஓகேவா? ரைட். அப்போ வித்தின் 10 கிலோமீட்டர்ஸ் கேக்குறாங்கன்னா இந்த 11 + 5 16 ஆட் பண்ணும். வித்தின் 20 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு கேக்குறாங்கன்னா இந்த 4த்தையும் ஆட் பண்ணும். வித்தின் 15 கிலோமீட்டர்ஸ்னா இந்த 3த்தையும் ஆட் பண்ணும். மோர் தென் 10 கிலோமீட்டர்ஸ்னு கேக்குறாங்கன்னா இது 4த்தையும் வந்து ஆட் பண்ணும். 5த்தையும் ஆட் பண்ணும். மோர் தென் 10 10ல இருந்து 35 அதான் மேக்ஸிமம் லிமிட். 0 to 20 கிலோமீட்டர் வந்து ஆட் பண்ண சொன்னா அது தனியா ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து 20ல இருந்து 35 அதுல இருந்து ஆட் பண்ண சொன்னா இதுல இருந்து வந்து உங்ககிட்ட வந்து क्वेश्चन கேட்டது இதுக்கு இந்த ஆன்சர்னு இல்ல. இதுல இருந்து நீ என்ன வந்து இன்டர்ப்ட் பண்ற? 15 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. 20 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள வந்து மேக்ஸிமம் பீப்புள் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த இன்ஜினியர்ஸ் வந்து most of the engineers reside in the range of less than 20 kilometers from the workplace. ஓகேவா? அவங்களால ஈஸியா வந்துட முடியும். ஏதாவதுனாலும் இவங்களதான் ஓகேவா? சரியா? ரைட். அப்போ அந்த மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு அர்ஜென்ட் வர சொல்லணும்னா யார வர சொல்லலாம்? 0 to 5 இருக்கிற பீப்புளை வந்து கான்டாக்ட் பண்ணா ஈஸி. ஓகேவா? ரைட். ஒரு 3 பேர் வேணும் அப்படின்னா டக்குன்னு 0 to 5 கான்டாக்ட் பண்ணனா ஈஸி. இதுல 2 பேர் வந்து அவைலபிளா இருக்காங்க. இன்னும் ஒருத்தர் தான் வேணும்னா 5 to 10ல யாரு பக்கமோ அவங்கள வந்து பார்த்தோம்னா ஈஸி. ஓகேவா? அப்போ டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படின்றது இதுதான். ஒண்ணு நீ பாக்குற இது மார்க் எடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சம் அப்படின்ட்டு இல்லை. இது மூலயமா ஒரு ஃபியூச்சர்ல ஒரு கம்பெனிக்கு போற ஒர்க் பண்ண போற பெருசா வந்து போகணும் அப்படின்னா நீ எப்படி டிராவல் பண்ற அப்படின்றது இதுல இருந்தா வந்து நம்மளுக்கு வந்து தெரியும். ஓகேவா? புரிஞ்சுதா? இப்ப இதே மாதிரி ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி இன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஹியூமிடிட்டினா வந்து ஈரப்பதம். ஓகேவா? 30 டேஸ்க்கு எவ்வளவு ஹியூமிடிட்டி இருந்திருக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. 98% ஹியூமிடிட்டினா நிறைய வந்து ஈரப்பதம் இருக்கு. எப்ப இருக்கிறதுல அதிகமா ஈரப்பதம் இருக்கும்? மழை காலத்துலதான் ஈரப்பதம் அதிகமா இருக்கும். சில்லுன்னு இருக்கும்ல, மழை காலத்துலதான் ஈரப்பதம் அதிகமா இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெடிக்ஷனே இந்த இடத்துல இருந்து பார்த்தோம் அப்படின்னா இது ரெய்னி சீசன்ல எடுத்ததா இருக்கும். அந்த மாசத்துல எடுத்ததா இருக்கும். ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ட் குரூப் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, குரூப் ஃப்ரீக்வன்சி போடணும். டேபிள் கிளாஸ் வந்து 84 to 86 ரெண்டா கொடுத்துருக்காங்க. அடுத்து 86 to 88 அப்ப கண்டினியூஸா தான் இருக்கு. அப்ப 86 should be excluded from this. ஓகேவா? இன்க்ளூட் வந்து 86 இங்கதான் வந்து இன்க்ளூட் பண்ணும். ஓகேவா? அப்போ 84 86 ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மேக்சிமம் வந்து 99.2 இருக்கு. செக் பண்ணும். 99.2 தான். இதோட அதிகமா இருக்கா? 99ஓட அதிகமா வந்து எதுவுமே இல்லை. 99.2 தான் இருக்கிறதுலே அதிகம். அப்போ 98 to 100 தான் வந்து லாஸ்ட். அப்போ டேபிள் போட்டோம்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி, டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்வன்சி 98.1 98.6 99.2 90.3 அப்போ 90.3 இங்க. ஓகே, இதே மாதிரி ஒன்னொன்னுக்கும் வந்து மார்க்ஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டே வந்து வரணும். இதுல எதுவுமே வந்து நம்ம கேர்ஃபுல்லா போடணும் அப்படின்ட்டு இல்லாம எல்லாமே நடுவுலயே இருக்கும். ஏன்னா 0 அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லைல்ல. 89 மட்டும் தான் 0 இருக்கு. ஆனா 89 வந்து இதுக்கு மிடில்ல வருது. அதனால அதுவும் வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லாம போயிடும். ஓகேவா? இதுதான் இதுல இருந்து நம்ம கத்துக்க வேண்டியது. போட்டாச்சா? போட்டதுக்கு அப்புறம் டேலி மார்க்ஸ்
அதுல எத்தனை பர்சன்டேஜ் இருக்காங்க டோட்டலா கிளாஸஸ் இருக்காங்க இந்த 30 சொன்னதும் இந்த 30யும் சேமா இருக்கும். ஓகேவா? ரைட். கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொன்னாங்க, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். இப்ப இதுல இருந்து மோஸ்ட் எதுல வந்து எவ்வளவு வந்து பெர்சன்டேஜ் அதிகமா இருந்துச்சு? 92 to 94 இருக்கும், 96 to 98ல தான் இருக்கிறதுலே அதிகமா இருந்துச்சு. ஓகேவா? இருக்கிறதுலே அதிகமான ஈரப்பதம் அதுலதான் இருந்துச்சு. அதுதான் which month or season do you think this data is about? எந்த சீசனோடதா இருக்கும் இல்ல எந்த மந்தோடதா இருக்கும் நீ நினைக்கிற? மழைக்காலம், ரெய்னி சீசன். மந்த் ஓகேவா? நம்மளுக்கு அக்டோபர் டு டிசம்பர் நம்மளுக்கு. ஓகேவா? ரேஞ்ச் ரேஞ்ச் வந்து என்னது? மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. மேக்ஸிமம் என்னது? மேக்ஸிமம் வேல்யூ இதுல என்ன? 99.2. அதான் ஃபர்ஸ்டே பார்ட். மினிமம் வேல்யூ வந்து 84. ஓகேவா? முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து இந்த டேட்டா கொடுத்தாங்க. ரெண்டாவது வந்து இதுல இருந்து கேள்வி கேட்டாங்க, என்ன மாசமா இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா என்ன சீசன் நினைக்கிறேன். இப்ப நம்மளுக்கு அக்டோபர் டு டிசம்பர். ஓகேவா? ரைட். இப்ப அதுவே கேரளாக்கு, அப்புறம் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு, அப்புறம் சிறப்பு இந்த இடத்துக்குலாம் ஜூன். ஓகேவா? அந்த இடத்துல வந்து கேரளா சைட்ல அப்போ வந்து ஃபுல்லா மழை காலம், 3 மாசம் ஃபுல்லா மழை காலம். ஓகேவா? செம்ம மழை பெய்யும். ஓகேவா? ரைட். அப்போ ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும் அப்படின்றதுனாலதான் மந்த் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ரேஞ்ச் ஆஃப் திஸ் டேட்டா? அதான் ரேஞ்ச்ன்றது என்ன? மேக்ஸிமம் வேல்யூ மைனஸ் மினிமம் வேல்யூ. அப்ப மேக்ஸிமம் 99.2. அப்ப மினிமம் வேல்யூ என்ன நீ சொல்லு பாப்போம். நானே சொல்றேன் 84.9. ஓகேவா? 84.9. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 14.3% தான் ரேஞ்ச். அவ்வளவு டிஃபரன்ஸ் தான் வேரியேஷன் இருந்திருக்கு. ஓகேவா? height of 50 students measured to the nearest centimeter have been found as follows. நியரஸ்ட் சென்டிமீட்டருக்கு ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க, பாயிண்ட்லாம் இல்லாம. இதுலயும் வந்து இன்டர்வெல் வந்து 160 to 65, 65 to 70 கண்டினியூஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்புறம் இதுல இருந்து கன்க்ளூட் அபவுட் their heights from the table. இதுல இருந்து இந்த டேபிள்ல இருந்து அவங்களோட ஹைட்டை வச்சு வந்து நீ சொல்லணும். ஓகேவா? மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. மினிமம் வேல்யூ வந்து 150 இருக்கு. இதுல பார்க்கணும் மினிமம் வேல்யூ 150, 150யோட கம்மியா ஏதாவது இருக்கா, 150யோட கம்மியா ஏதாவது இருக்கா, 150 இருக்கு, 150யோட கம்மியா இல்லை. அடுத்து மேக்ஸிமம் வேல்யூ 173. ஓகே, அதுதான் இருக்கிறதுல மேக்ஸிமம். 173யா? 173யோட அதிகமா இருக்கா? இதே பார்த்துக்கிட்டே வரணும். பார்த்துட்டு 173. அப்போ it is given that 160 to 165 is one of the class interval. சேம் சைஸ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம், 150 இருக்குல்ல, 150ல இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். மினிமமே 150 இல்ல, இவங்க 160, 165 எக்ஸெட்ரா டேக்கிங் கிளாஸ் இது மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நமது மினிமம் 150 இருக்கு, அதனால 150யோட இது டேட்டா வரணும்ல, அதனால 150 to 55, 55 to 60, 60 to 65, இது மாதிரி மேக்ஸிமம் வந்து 173. அப்ப 170 to 175 வரைக்கும் போகும். அப்ப ஹைட் இன் சென்டிமீட்டர், டேலி மார்க்ஸ், ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? இதுக்கு முன்னாடி எப்பயும் போல 150 ஃபர்ஸ்ட், 154லயும் ஃபர்ஸ்ட், 165 இதுல வரக்கூடாது, இதுல வரணும். ஓகேவா? 168, 150 மேல. இதே மாதிரி எல்லா டேட்டாவும் அப்படியே தெளிவா. இப்போ 160 எதுல வரணும், இதுல வரணும், இங்க வரக்கூடாது, இதுல வரணும் 160. ஓகேவா? ரைட். 160 அங்க வரணும். அதே மாதிரி 170 கீழே வரணும். இது மாதிரி எல்லா டேட்டாவும் ஒன்னொன்னா வந்து அந்த கரெக்டா அந்த கிளாஸ் இன்டர்வெல் டைப்ல எந்த இடத்துல போடுறேன்னு அவசரமா போட்டோன்னா, ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா ஃப்ரீக்வன்சி முடிஞ்சிடும். எங்க தப்புன்னு கூட உனக்கு தெரியாது. ஓகேவா? அதனாலதான் இதை ஒன்னொன்னா போட சொல்றேன். ஓகேவா? இப்ப இதை கம்ப்ளீட் பண்ணோம்னா 12, 9, 14, 10, 5. ஓகேவா? ரைட். அப்போ இதை ஆட் பண்ணா இந்த நம்பர் ஆஃப் இதுவும் டேலி ஆகும்.
வாட் கேன் யூ கன்க்ளூட் ஃப்ரம் திஸ் டேபிள்? இதுல இருந்து உனக்கு என்ன வந்து கன்க்ளூட் பண்ண முடியுது? 160 to 65 அதுலதான் மேக்சிமம் இருக்காங்க. மேக்ஸிமம் மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 165 to 7. ரொம்ப ஹைட்டா இருக்கிறவங்க கம்மியா தான் இருக்கிறாங்க. ரொம்ப கம்மினா இது சார் 170 to 145. அப்ப இதுல இருந்து இந்த இந்த ரேஞ்சில இருக்கிறவங்க தான் மேக்சிமம் பீப்புள் அப்படின்னு வந்து சொல்லலாம்ல. ரைட்? அப்போ மேக்சிமம் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து எதுல இருந்து இருக்காங்க? 165 ஹைட்டுக்குள்ளதான் நிறைய பேர் வந்து இருக்காங்க. 12, 9, 14. ஓகேவா? ரைட்? அப்போ இதுல இருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? One conclusion that we can draw from the above table is that more than 50%, அதாவது 12 plus 9 வந்து 21, 21 plus 14 வந்து 35. 50ல 35 people வந்து more than less than 165 தான் இருக்கிறாங்க. shorter than 165 இருக்கிறாங்க. ஓகேவா? அப்ப 35 அப்படின்றது 50ல எவ்வளவுனா 70% of students வந்து less than 165 centimeter இருக்காங்க. அப்ப இன்னும் பெட்டர் கன்க்ளூஷன்ஸ்ல நம்ம கொண்டு வரணும். ஓகேவா? அதுக்குதான் இதெல்லாம் வந்து பண்ணணும். ஓகேவா? புரிஞ்சுதா?